அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 28/7/2024, அதாவது ஆடி மாதம் 12ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி திதி. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் 11:47 வரை, அதற்கு மேல் பரணி நட்சத்திரம். ராகுகாலம் சாயங்காலம் 4:30 6 வரை. யமகண்டம் மத்தியானம் 12 1 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45 to 8:45, சாயங்காலம் 3:15 to 4:15. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் கலர். அவாய்ட் பண்ண வேண்டியது ப்ளூ ஆர் பிளாக். சந்திராசிரமம் எப்படின்னா கன்னியாராசிக்காரங்களுக்கு உடையது. சாப்பிட்றது பைனாப்பிள் அல்லது கரும்புச்சாறு, இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இந்த சந்திரனை பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த சந்திரன் 3ஆம் வீட்டில் இருந்தால் அவங்க அவரோட உடம்பு தேகம் வியாதி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். வியாதி உடைய தேகம் உடையவர். அதே மாதிரி அஜீரணம் அல்லது பைல்ஸ், இந்த மாதிரிப்பட்ட வியாதிகள் அதில் அவர் அடிக்கடி பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்படின்னா ஒற்றை நாடி சரீரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரீரம் ஒற்றை நாடி. வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், அதனால் எப்படின்னா ஒரு நாஸ்திக மனப்பான்மை. திடீர்னு நல்லது நடந்துச்சுன்னா உடனே கடவுளை கும்பிடுவார். மாறி மாறி வருது. ஆஸ்திகரும் நாஸ்திக மனப்பான்மையும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி அநேக சிநேகிதர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி தைரியம் அதைரியமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி எப்படின்னா அதாவது பிரயோஜனம் இல்லாத வேலையில் தான் ஈடுபடுவாங்க. அதனால் நமக்கு என்ன உபயோகம்னு நினைக்க மாட்டாங்க. ஒன்றுக்கும் பைசா பெறாத விஷயங்களில் ஈடுபட்டு டயத்தையும் காசையும் வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி கொஞ்சம் கடின சித்தம். மனசு திடீர்னு கடினமான முடிவு எடுக்கக்கூடியவர் தான். அதே மாதிரி எப்படினாலும் கஷ்டப்பட்டு காசு சேர்த்தணும்னு நினைக்கிறாரு. அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆமாம், அதே மாதிரி எப்படின்னா பாதி நாள் நல்ல காசு பணப்பழக்கம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பாதி நாள் கொஞ்சம் வேண்டாத செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய இயல்பை உடையவர் 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. அடுத்து 4ஆம் இடத்துல சந்திரன். 4ஆம் இடத்துல சந்திரன் தான் ரொம்ப சுகவாசி. ஆயா நேரத்துக்கு சாப்பிட்டது நேரத்துக்கு கூட எந்த கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடியவர். ஆமாம், அதே மாதிரி ருசியாக சாப்பிடணும். எதாக இருந்தால் கூட உப்பு கம்மியாக இருந்தது எது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டார். ருசியாக சாப்பிடக்கூடியவர். ஆடை ஆபரணம் அது இது ரொம்ப அலங்கார பிரியன். சமயோசிதமான புத்திசாலி தான். சமயோசிதமாக செயல்படக்கூடியவர். எல்லோருடைய உதவிகளையும் பெறுவார். விரோதிகளாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட உதவி கேட்டு உதவி வாங்கிடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். வெற்றிகரமான வாழ்க்கை தான். வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதானே. யார் உதவி என்ன இருக்குது. அதே மாதிரி அந்தவரோட யங் ஸ்டேஜில் இளம் வயதில் தகப்பனாருக்கு கண்டம் ஒன்று வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலில் மேசம். குழந்தைகளின் பேரில் கடன் வாங்குகிறீர்கள். கடன் வாங்குவது நல்ல விஷயத்திற்காகத்தான். மனதில் ஜெயிக்கணுங்கக்கூடிய வைராக்கியம். நீண்ட தடங்களுக்கு பிறகு குலதெய்வ வழிபாடு சென்று வந்துள்ளீர்கள். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்து ரிஷபராசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிக பணம் வர வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் ஓரளவு குதூகலமாக இருக்கிறது. உங்களோட யோசனையை கேட்டவங்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லபடியே நடக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியம் கூட நல்லா இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் இருக்கிறது. விஷ்ணு அம்சமான கோயிலுக்கு சென்று வர மிகவும் நல்லது. ராம, ஆஞ்சநேயா, வெங்கடாஜலபதி அந்த மாதிரி விஷ்ணு அம்சங்கள் உள்ள கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய நன்மை தரும்.
அடுத்து வந்து மிதுன ராசி. பழையபடி நீங்கள் கொஞ்சம் மாறிட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் எளிதாக கையாளக்கூடிய பழைய தைரியம் வந்துடுச்சு. அந்த சாமர்த்தியம் கூட மீண்டும் வந்துவிட்டது. நண்பர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாங்க இருக்கிறாங்க. அடிக்கடி சிறு சிறு பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அடுத்தால வந்து கடகராசி. பேச்சு சாமர்த்தியம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இளைய சகோதரர் வந்து உங்கள் சொல்படி நடக்கிறார். ஆமாம், ரொம்ப டல்லாக நடந்துக்கிட்டு இருந்த வியாபாரம் கூட இப்போ கொஞ்சம் லாபத்தை பார்க்க போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட்டிங்கு, லா, டீச்சிங் இந்த மாதிரிப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு பணவரவு வந்து நல்லாக இருக்கிறது. குடும்பத்திலேருந்து பெரிய அளவு குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாது, நன்றாகவே நடக்கின்றது. அடுத்தால வந்து சிம்மராசி. நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தருகிறது. பணவரவு கூட ஓரளவு நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. சுற்றத்தினரோட தொடர்புகள் கூட நன்றாக இருக்கிறது. அடுத்து கன்னிராசி. தொழிலில் வரும் வருமானம் செலவுக்கு வந்து சரியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பணவரவு அதிகமாக வருகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது மட்டுமில்லை, மனைவி மூலம் ஆதாயம் கூட கிடைக்கிறது. அதே சமயத்தில் சந்திராஷ்டமனால ஓவர் ஸ்டெப்பு வைக்க வேண்டாம். அடுத்து துளாராசி. தகப்பனாரோட பணவரவு, தகப்பனார் மூலம் பணவரவு அதிகமாக இருக்கிறது. சுற்றத்தினர் வீட்டுக்கு போயிட்டு வர்றீங்க. அதே மாதிரி வந்து கோல்டு, அதாவது வந்து ஜலதோஷம், அந்த பாதிப்பு வந்து வர வாய்ப்பு உள்ளது. குளிர்ச்சியான பொருட்களை வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்க வேண்டாம். பணம் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. குழந்தைகளோட ஒரு அந்யோன்யமாக நெருக்கமான உறவு என்பது இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. உத்தியோகத்தில் வந்து ஆத்ம திருப்திங்கிறது வந்து இல்லை. ஆனால் வந்து என்னென்னா அது பாட்டுக்கு அந்த வேலை பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. பணவரவு கூட ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. அதே மாதிரி வந்து பெற்றோர் அதை கொஞ்சம் தூரமான ஊருக்கு போயிருக்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கிறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. மனைவியோட மனம் ரொம்ப உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொழில் இருந்தாலும் சரி, வியாபாரம் இருந்தாலும் சரி, நன்றாகவே நடக்கிறது. உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு புதுசாக வாய்ப்புகள் வருகின்றன. ஆமாம், மனம் கூட கொஞ்சம் பழையபடி குழப்பங்கள் நீங்கி ஓரளவு அமைதியாக நல்லா இருக்குது. பணம் மாத்திரம் கொஞ்சம் டைட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். அடுத்து மகர ராசி. கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டுறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களை பற்றி மேலே அதிகாரியோட கூட சேர்ந்தவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தகப்பனார் அப்பாவோட உடல்நிலை கூட கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் கடவுளின் அருளால் எல்லாம் சரியாகிவிடும், பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து கும்பராசி. காதலர்கள் வந்து சந்திச்சுக்கிறீங்க. அப்போது கூட எதிர்காலத்தை பற்றிய விவாதம் தான் நடக்கிறது. ஹையர் எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து சப்ஜெக்டு கொஞ்சம் புரிய மாட்டோம்னு சொல்லுது. ஆமாம், சோம்பல்தனம் கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நண்பர்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டே பொழுதை கழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து மீனராசி. வண்டி வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. விவசாயம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான நாள் இது. வியாபாரம் கூட கொஞ்சம் சுமாராக தான் போய்கிட்டு இருக்குது. மனைவியோட ஆரோக்கியத்தை நல்லா பார்த்து கொடுங்க. பணவரவு பரவாயில்ல, இருந்தாலும் இன்றைக்கி வந்து சாயங்காலம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நண்பர்களே, ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திக்கலாம்.